மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிக்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவருடைய படைப்புகளை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், யுக யுகமாய் அந்த படைப்புகள் அப்படியே நிற்கிறது. அந்த படைப்பில் எந்த குறைவும் இல்லை. அதுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கொரு விசேஷமான ஜீவனை கொடுத்திருக்கிறது போல அந்த படைப்புகளுக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அதை அந்த இடத்துல நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நட்சத்திரையானாலும் சரி, சந்திரனாலும் சரி, சூரியனாலும் சரி, கிரகங்களாலும் சரி, கோலங்களாலும் சரி, எல்லாத்துக்குமே அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் அதன் வேலையை ஏற்ற நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்மை ஒரு அற்பமான ஒரு சரீரமாய் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கினார். இந்த அற்பமான சரீரத்தை மகிமைக்குரிய சரீரமாய் கொண்டு வர வேண்டும். அந்த மகிமைக்குரிய சரீரமாய் கொண்டு வர வேண்டும். அந்த அற்பமான சரீரத்தை மகிமைக்குரிய சரீரமாய் கொண்டு வருவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு பூமியில் இயேசு இறங்கி வந்தார். அல்லேலூயா. தேவனாகிய ஆண்டவர் உங்களை அந்த மகிமையான இடத்துல கொண்டு போவதற்காக உங்கள் சரீரத்தை, அற்பமான சரீரத்தை தனக்குரிய சொந்த சரீரமாய் மாற்றி மகிமைப்படுவதற்கு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். இங்கே ஆண்டவராய் கர்த்தர் மலையில் பாருங்க, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுரு யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போய் அப்போ அவர்களுக்கு முன்பாக மறுரூபமான அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. ஆமென். அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவளாக அவர்களுக்கு காணப்பட்டார். இதை ஆண்டவராய் இயேசு வெளியரங்கமாய் செய்து மறைந்திருக்கின்ற தன்னுடைய தெய்வீக தன்மையை வெளியரங்கமாய் காண்பித்து, இந்த வெளியரங்கமாய் காண்பித்து இவர்களும், இந்த பேதுரும் யாக்கோபும் யோவானும் இதை அறிந்து வெளிப்படுத்துவதற்குத்தான் இதை வெளியரங்கமாய் காண்பித்தார். அல்லேலூயா. அப்போது அவரோடு டிஸ்கஷன் பண்ணுவதற்காக எலியாவும் மோசையும் இயேசுவோடு டிஸ்கஷன் பண்ணுகிறதை பேதுரு கவனித்து பார்த்தான். அப்போ இந்த நாட்களில் பார்த்து எலியா என்று சொல்ற மனுஷன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி தன்னுடைய சரீரத்தை மகிமையின் சரீரமாய், தேவனுக்கு பிரியமான ஜீவபலியான ஒரு சரீரமாய் மாற்றினதுனால அவனை ஆண்டவர் ரதங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொன்னா, அவனுடைய வேலை பூரணமாய் விட்டது. அவனுடைய வேலை பூரணமானதுனால தான் அந்த மனுஷனை எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு ஏனோக்கென்று சொல்ற மனுஷன் தேவனோடு நடந்து நடந்து பின்வாங்காம, மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, பின்வாங்காம தேவனோடு நடந்து அந்த மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதத்திலே பார்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப மோசையும் தேவன் கொடுத்த வேலையை, தேவன் கொடுத்த அந்த வேலையை சரியாய் செய்து கஷ்டங்களும் பாடுகளும் வனாந்தரமான பல இடங்களோடு நடந்து அந்த ஏழை பிள்ளைகளை நடத்தி 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 கடைசியில் ஆகும் அந்த மனுஷனும் மறுவத்துக்கு ஏதுவான மகிமை அடைந்து அவனும் மரித்து போனான். அல்லேலூயா. அவனை ஆண்டவரே அடக்கம் பண்ணினார். அப்ப அந்த மனுஷனும் மகிமை அடைந்ததினாலே, மருவம் அடைந்து பரலோகம் சென்றதினாலே அந்த மனுஷனும் இந்த சீஷர்களுக்கு முன்பாக
காட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா, காட்சி கொடுத்த. அப்ப சபை இந்த நாளிலே பிரிப்பரேஷன் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம சபை வந்திருக்கிறது. அப்ப சபை எதுக்கு பிரிப்பரேஷன் சொன்னா, ஒரு மகிமையான ஒரு பாத்திரம், மகிமையான சரீரமாய் நீங்கள் மாற வேண்டும். அந்த மகிமையான சரீரமாய் மாறுவதற்கு என்னென்ன கிரியை செய்தால்தான், அந்த கிரியைகளை செய்தால்தான் ஒரு மகிமையான சரீரமாய் மாற முடியும். அந்த கிரியை நாம் சரியா செய்யாவிட்டால் நாம் மகிமையான ஒரு சரீரம் அடைய முடியாது என்றாக்கும் பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்ல. எத்தனை புரியுது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த வேலை செய்ய வேண்டும். அப்ப மோசேயுடைய வேலையை பூரணமாய் செய்து முடித்து அவன் மகிமைக்குள்ளே பிரவேசித்தான். ஒரு எலியா என்று சொல்லுற மனுஷன் அவனுடைய வேலையை சரியாய் செய்து முடித்து அவரையும் ஆண்டவராய் இயேசு எடுத்துக்கொண்டார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு ஏனோக்கு என்று சொல்லுற மனுஷன் அவனும் ஆண்டவரோடு நடந்து மகிமை அடைந்து அவனை எடுத்துக்கொண்டார். இந்த சாட்சிகளை ஆண்டவராய் இயேசு விவரிப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், சபையும் அப்படி ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். சபையும் அந்த உங்க சரீரம் உங்க ஆத்துமா மறுவத்துக்கு ஏதுவான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சபைக்கு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் சரியாய் அறியாவிட்டால் இந்த மகிமையான கிரியைகளை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறியாவிட்டால் நம்முடைய சரீரம் இப்படித்தான் இருக்கும். நம்முடைய ஆத்துமா மாறாவிட்டால் நாம் ஆராதித்து பலனில்லை, ஜெபிக்க வந்து பலனுமில்லை, ஒன்றும் செய்தும் பலனில்லை. ஆனபடி இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவது, உங்களை மகிமையின் ஒரு சரீரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் பாடுபடுகிறார். புரிந்தவங்க கரங்களை தட்டி என்னை கர்த்தாவே அந்த மகிமையின் சரீரமாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மதங்களிலும் குளறுபாடுகள் கிடக்கிறது. கிறிஸ்தவத்திலும் நிறைய குளறுபாடு கிடக்கிறது. கிறிஸ்தவம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பிரிக்கப்பட்டு தன்னுடைய மனுஷனுக்கு ஏற்றபடி மனுஷன் உருவாக்கி வைத்திருக்கான் கிறிஸ்தவத்தை. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு அதிகாலையில் சொன்னது, அவருக்கு ஏற்றபடி அதிகமாய் நடத்துறவங்க இல்லை, அவருக்கு ஏற்றபடி சித்தத்தை செய்கிறவங்க இல்லை. தொடக்கம் அவருக்கு ஏற்றபடியா இருந்தது. காலங்கள் ஆகும் போது அவருக்கு ஏற்றபடியா இல்லாம சபை எங்கேயோ போய் கொண்டிருக்குது. அல்லேலூயா. சபை தேவ சித்தம் இல்லாம எதுக்கு இந்த ஆராதனை, எதுக்கு இந்த பண்டிகைகள், எதுக்கு இந்த செய்திகள் என்பதை எல்லாருக்கும் அது புரிந்து கொள்ள முடியாம இருக்கிறதுனால சபைக்கு ஒரு மகிமை அடைய முடியல, சபைக்கு ஒரு மருவம் அடைய முடியல. இங்கே பூமியில் இருக்கிற நீங்கள் அந்த மருவம் அடைந்து தேவ சாயலாகாம கிறிஸ்துவோடு மேலே எழும்ப முடியாது. ஆனபடி நீங்கள் எல்லாருமே அந்த தேவ சாயலுக்குள்ளே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா, ஆமென். தேவ சாயலாய் படைத்த மனிதனை சாத்தான் விழுங்கினதுனாலே அதிலிருந்து நாமும் சாத்தானாலே விழுங்கப்பட்டவர்கள். அந்த சாத்தானால் விழுங்கப்பட்ட நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக, மீண்டும் உருவாக்கும்படியாக, அந்த பழைய மேனியை தரும்படியாக புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உங்களுக்காய் பிறந்தார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், முதுமை அடைய வேண்டும், உங்க ஆத்துமாவிலே சரியான பிரிப்பரேஷன் இருக்க வேண்டும். அந்த ஆராதனை தவறுகள் எது, செய்தி தவறுகள் எது, நாம் எப்படி ஆனால் அந்த தெய்வீகத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நீங்க நன்றாய் கவனித்து ஆராய்ந்து நீங்கள் கடந்து போனால் கர்த்தர் உங்க சரீரத்தை தன்னுடைய சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு பேதுருவின் ஆவிக்குரிய கண்ணை திறக்காவிட்டால் இதை பார்க்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். அதன் ஆவிக்குரிய கண், அந்த ஆவிக்குரிய கண் பேதுரு திறந்ததுனால தான் கூட நடந்த இயேசு மாம்சத்திலே நடந்து கொண்டிருந்தவர் ஒரு நிமிஷம் தேவ சாயலாய் மாறுவதை கண்டான். அல்லேலூயா, கண்டான்.
மாத்திரமல்ல, பூமியில வாழ்ந்த மரித்த மனிதர்கள் மர்வமாய் நிற்கிறதையும் கண்டான். ஆமென். அப்ப நாம் எல்லாருமே மர்வமாகி கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் சபையை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப நாம் எல்லாருமே மர்வமாக வேண்டும், எல்லாருமே கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த சபையாயிருக்கிற உங்களை மர்வப்படுத்துவதற்குத்தான் இந்த உடம்பாயிருக்கின்ற சபையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுக்கு தண்ணியும் உணவு மாத்திரமல்ல, இறைச்சியும் மீனும் மாத்திரமல்ல. காலையிலே நான் வரும்போது கூட்டம் கூட்டமாய் கோழி கடைகளிலும் மாட்டுக்கடையிலும் ஆட்டுக்கடையிலும் பல இடங்களில் ஜனங்கள் மாறி மாறி இறைச்சிக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாம்சத்தை புஷ்டியாக்குவதற்காக தேவ சாயலாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரம் புஷ்டி தான் அங்க உள்ளான ஆத்துமாவில வேலை நடந்து கொண்டே இருக்கணும். அது நடக்காவிட்டால் நீங்கள் நானும் தோல்வி அடைந்து விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க உள்ளான ஆத்துமாவிலே தினம் தினம் வர்க் பண்ணி கொண்டே இருக்கணும். இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வுக்காக ஓடுகிறது போல, ஜெயமெடுக்க ஓடுகிறது போல, சம்பாதிக்க ஓடுகிறது போல, ஆசீர்வாதத்துக்காய் ஓடுகிறது போல, இந்த இருதயத்துக்குள்ள யார் தினம் தினம் ஆண்டவருக்காக வர்க்கிங் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் மர்வமாக முடியும். ஆனபடி தேவ சபை சரியாய் வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மர்வம் ஆன பிரகாசமே வேற, அந்த மர்வமான மகிமையே வேற. அதனால நீங்கள் உங்களுக்குள்ளே நான் மரித்து போகும்போது அதுக்கு முன்னே நான் எடுத்துக்கொள்ளத்தக்க மர்வமாகத்தக்க ஒரு கிரியை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஆண்டோடு ஜெபிச்சு கேளுங்க. கர்த்தர் அந்த கிரியைக்குள்ள சிலரை சபையிலே வைப்பேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பைசலா. அதுக்குத்தான் ஆராதிக்க வந்திருக்கோம், அதுக்குத்தான் ஜெபிக்க வந்திருக்கோம், அதுக்குத்தான் பாட வந்திருக்கோம், அதுக்கு துதிக்க வந்திருக்கோம். துதித்து நற்காரியங்களை நம்முடைய சரீரமாகிய ஆலயம் செய்யும் போது இந்த சரீரத்துக்கு உள்ளே நுழைந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள செய்ய வேண்டிய கிரியைகளை விருப்பத்தை செய்து உங்களை மறுபடுத்துவதற்கு என் இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது, ஏமாந்து கொள்ளக்கூடாது. இந்த கடைசி காலத்துல உங்களை விழுங்கும்படி சாத்தான் சபையைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறான். பிம்பம் சபைகள், வம்பம் சபைகளை தெரிந்து கொண்டு இந்த அனுபவத்துக்குள் இல்லாம, பாஸ்டரோட ஒரு சரியான டீலிங் இல்லாம உங்கே தூர வைத்து ஏதோ ஒன்று சாத்தான் கடைசி காலம் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காற்றில போய் அகப்படாம கர்த்தருடைய மர்வத்துக்கு ஏதுவானது எது உண்டோ அதை நீங்கள் அடைவதற்கு இந்த கடைசி காலத்துல பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். எதனால மர்வமாக முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்துக்காக வாழுகிறதுனால அல்ல, தேவனுக்காய் பாடுபடுகிறதுனால தான் மர்வமாக முடியும். அல்லேலூயா, பைசலா. ஆமே. ஒரு ஏஜ் ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு பழைய மாதிரி பலன் இல்ல, பழைய மாதிரி ஓட முடியல, பழைய நாள்ல பேலன்ஸ் செய்ய முடியல, பழைய போல உழைக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. உடம்புக்கு ஒரு மாற்றம் உண்டாகுது, உடம்புக்கு ஒரு சோர்வு உண்டாகுது, உடம்புக்கு பல பல வியாதிகள் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. அது நிச்சயமாகவே உங்க உடம்புல என் உடம்புல வந்துத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா மாம்சத்தை கொல்லாம ஆவியில யாரும் பிறக்க முடியாது. மாம்சத்தை அழித்தாதான் ஆவியில பிறக்க முடியும். அதனால மாம்சத்தை கொல்ல வேண்டும் என்றுள்ள ஒரு ஏஜ் உண்டு. அந்த நாள்ல கர்த்தர் உங்களுடைய மாம்சத்தை கொலை செய்யும் போது நீ ஆவிக்குரிய பிள்ளைய மாறுவதற்கு பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பைசலா. கர்த்தர் சாத்தானுடைய ரூட்டிலே கொண்டு வந்தா. சாத்தான் என்ன ரூட் ஏதென்று செய்தானோ அந்த ரூட்டில தான் கொண்டு வந்திருக்கா. அந்த ரூட்டில கொண்டு வந்து இந்த மாம்சத்திலிருந்து ஒருபோதும் அந்த கிரியை அழியக்கூடாது என்று அவன் சாத்தான் வைத்ததினாலே ஆண்டவராய் இயேசு இந்த சுவிசேஷத்தை கொடுத்து ஒரு ஏஜ் வரை உங்களை மாம்சத்திலே நடத்துக. ஒரு ஏஜ் வரை உங்களை மாம்சத்தில் உள்ள எல்லா திட்டங்களும், எல்லா விகாரங்களும், எல்லா எண்ணங்களும் அந்த மாம்சத்துக்குள்ளே செய்து முடித்த பின்பு, அல்லேலூயா, அல்லேலூயா,
உங்களை திருப்பி ஆவிக்குரிய ஒரு மனுஷியாக, ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றுபடியாக உங்க சரீரத்தினுடைய பலத்தை கர்த்தர் செயலக்க பண்ணும்போது புரிந்து கொள்ள வேண்டும். என் பலத்திலே ஓடுகிற, மாம்சத்தில் ஓடுகிற நாட்கள் கடந்து போய் விட்டது. இனி ஆவியில் பலன் செய்யும்படியாய் என் மாம்சத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அதனால ஆவியின் பலம் பயங்கரமாய் செய்யும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தானுடைய திட்டத்தின்படியே கொண்டு வந்தா, சாத்தானுடைய திட்டத்தின்படியே கொண்டு வந்து உங்களை ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்றுவதற்கு இந்த புதிய ஆதாமாகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வெளிப்பட்டவர். இந்த நாளில் உங்களை சுவிசேஷம் மூலம், வசனம் மூலம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, ஆமென். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கவனமா கேட்க வேண்டும். சில செய்திகள் கஷ்டம், சில செய்திகள் ஈஸி. அல்லேலூயா. சில செய்திகள் விடுதலையாக்கும், சில செய்திகள் சிந்தனையாக்கும். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்குள்ள சரீரம் அழிவுக்குரிய சரீரம். இந்த பிரபஞ்சத்தை மாத்திர நேசித்து, இந்த பிரபஞ்சத்தை மாத்திரம் அன்பு கூர்ந்து, இந்த பிரபஞ்சத்தில் மாத்திரம் நல்லா இருக்க வேண்டும், இந்த பிரபஞ்சத்தை இச்சித்தபடி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்குரிய சரீரமானால் அந்த சரீரம் அழிவுக்குரியது. இந்த சரீரம் சின்ன வயதிலே பிரபஞ்சத்தோடு ஒத்து போன சரீரம். எத்தனை புரியுது? அல்லேலூயா. சின்ன வயதிலே அறியாத காலத்திலே, ஆவிக்குரிய நிலைமைகள் அறியாம இருந்த காலத்திலே இந்த சரீரமும் இந்த மனசும் உலகத்தோட ஒத்து போயிட்டு, இந்த பிரபஞ்சத்தோட ஒத்து போயிட்டு, இந்த பிரபஞ்சத்தோட ஒத்து போனதுனால நாம் பாவிகளாகி விட்டோம், இதுக்கு அடிமையாகி விட்டோம். பல பல பாவங்களும் சிற்றின்பங்களும் இந்த உடம்பில சிக்கப்பட்டு இந்த அடிமைப்படுத்திச்சு. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டோம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால் மரணம் சம்பவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறோம்? உங்க இருதயத்தை அந்த உலக பிரபஞ்சத்திலிருந்து திருப்பிட்டீங்க. இப்போ ஆமென். ஆண்டவராய் இயேசுவை அறிந்ததினால சாத்தான் கொண்டு வருகின்ற இச்சைகள், சாத்தான் கொண்டு வருகின்ற திட்டங்கள், சாத்தான் கொண்டு வந்த பல சஞ்சலங்கள், சாத்தான் கொண்டு வந்த வெறுப்புகள், சாத்தான் கொண்டு வருகின்ற பல உணர்ச்சிகளை அடக்கி நீங்க புதிய திட்டமாகிய கிறிஸ்துவன் புதிய இருதயத்துக்கு நேராய் நீங்கள் திருப்பினபடியினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை புரியுது? ஆமென். இருதயம் சேஞ்ச் ஆகிறதா? அதுக்குத்தான் ஜெபம், அதுக்குத்தான் ஆராதனை, அதுக்குத்தான் அந்த காணிக்கைகள் எல்லாம். ஒரு மனுஷனுடைய பணத்தை வாங்கி இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தை சேஞ்ச் பண்ணுறது. ஆமென், ஆமென். இது எங்கே கொண்டு போறதல்ல, இந்த சபைக்குள்ள செலவுகள், இது எல்லாமே உங்க பிரபஞ்சத்திலிருந்து உங்களை உருவாக்குவதற்கு. இன்னும் திரளான ஜனங்கள் பிரபஞ்சத்தில் கிடக்கிறாங்க, அவர்களை எல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து மறுபடுத்துவதற்கு தான் அந்த பணமே தவிர வேற ஒண்ணுக்கும் அல்ல. அல்லேலூயா. இன்றைய உங்க மனம் புதிதாக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மனம் எப்படி மறுரூபமாக்க முடியும்? மனதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. உங்க மனதை கூட கட்டுப்படுத்த முடியாது, என் மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுக்கடங்காத காளையை போல் இருக்கின்ற மனதை எப்படி கட்டுப்படுத்துவது? கட்டுப்படுத்த ஒருவர் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர். பிரபஞ்சத்திலே நடந்த நாம் ஒரு மரணம் உண்டு என்று அறிந்து கொண்டோம்.
அந்த மரணம் பாதாளமும் அக்கினி கடலும் என்று அறிந்து விட்டோம். அறிந்ததினாலே, ஏற்று வந்ததினாலே, புத்தி வந்ததினாலே முன்னடத்தையை மாற்றி இப்போது முன்னடத்தை இனி போகக்கூடாது என்று சொல்லி உங்க இருதயங்களை பாழாக்கிற இடத்துக்கு விடக்கூடாது என்று சொல்லி இப்ப நீங்க உங்க இருதயத்துல கொஞ்சம் கொஞ்சமாய் நல்ல நினைவுகளை கொண்டு இருதயங்களை சேஞ்ச் படுத்ததான் ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய நாட்கள்ல இருதயம் போன பாவத்திலிருந்து இருதயம் மாற தொடங்கி விட்டது. பழைய நாட்கள்ல அக்கிரம் போன இடத்திலிருந்து இருதயம் சேஞ்ச் ஆகிவிட்டது. பழைய நாட்கள்ல சுயநலமா இருந்த இடத்துல மற்றவங்க பிரயோஜனம் தேட தொடங்கி விட்டோம். இப்படி நாம் தேடுகிறதுனால அந்த மரண குழியிலிருந்து, அந்த பாதாள குழியிலிருந்து, சாத்தான் வைத்திருக்கின்ற அக்கினி நரகத்திலிருந்து நீங்கள் இப்போது சக்தி திரும்பினால உங்க உள்ளம் இன்றைக்கு மர்வமாகப்படுகிறது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குத்தான் சபை குழஞ்சு படிச்சு கண்டு ஆட்டம் ஆடுவதற்கோ, ஒரு பாட்டு பாடுவதற்கோ, உங்களை தூத்திப்படுத்துவதற்கோ, உங்களை விடுதலையாக்குவதற்கல்ல. உங்க இருதயம் இன்றைக்கு எப்படி சேஞ்ச் ஆகிறதோ அது மூலம் தான் கர்த்தர் உங்களை மறுவமாக்க முடியும். ஆனபடி உங்கள் இருதயம் இயேசுவுக்கு பிரியமாய் மாறுகிறதுனால பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய சாயலை உனக்குள்ளே உருவாக்க சபையை தேடி இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது யாருக்கும் தெரியாத வேலை, யாரும் கண்டுபிடிக்க முடியாத வேலை. என் இருதயத்தின் நினைவுகள் உங்களுக்கு தெரியாது, உங்கள் இருதயத்தின் நினைவுகள் எனக்கு தெரியாது. அப்படி இருதயத்தின் நினைவுகளை தெரியாம இருக்கிறதுனால இந்த சபைக்குள்ள யாரெல்லாம் இருதயத்தில் ஒரு சேஞ்சஸ் வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அவர்களை மாத்திரம் கற்ற தொட்டு அந்த இருதயத்தை அவருக்கு ஏற்றபடி வளைத்தெடுக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் கண்டிப்பாவார்கள், கட்டுப்பாடாவார்கள். இந்த உடம்பை நான் பாவம் கொண்டு அக்கினிக்கு நான் கொடுக்க மாட்டேன், இந்த உடம்பை அழிவதற்கு நான் கொடுக்க மாட்டேன், இந்த உடம்பை பாவத்து கொடுத்து பாதாளத்தில் கடக்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாய் ஜெயங்கொள்ளுக ஒரு கூட்ட மக்களுக்காய் கத்த சொல்லுக. நான் மறுபடுத்த தேவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவமாங்கள். அல்லேலூயா. அதுக்கு எத்தனை வருஷம் வேணும்? ஒரு புதிய இருதயம் உண்டாக்க எத்தனை வருஷம் வேணும்? எத்தனை மாதங்கள் வேணும்? அதுதான் அந்த 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 வேலை தாங்க நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வேலை முடிஞ்சா ஏனோக்க போல எடுத்துக்கொள்ளலாம், அந்த வேலை முடிஞ்சா எலியாவை போல எடுத்துக்கொள்ளலாம், அந்த வேலை முடிந்தா இயேசுவை போல எடுத்துக்கொள்ளலாம். அந்த வேலைக்காக கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பழைய மனுஷனிலிருந்து புதிய மனுஷியாக, புதிய மனுஷனாக எவ்வளவு நாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் போற போக்குக்கு சீக்கிரமா இயேசு வருவா. தங்கத்தின் விலைகள், பயங்கரமான விலைகள் உலகம் துன்மார்க்கன் கையில விட்டு இருக்கிறதுனால இனி വലിய காலம் ஒண்ணும் இல்லை. கடைசி காலத்துல சந்திரனுக்கும் சூரியனும் பெரிய மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கின்ற காலம். இந்த இடத்துல இந்த குளிர்ச்சியான காலத்துக்கு விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க சூரியன் அதிகமான இடத்துல மீண்டும் உயர்ந்து போயிடுச்சு. அல்லேலூயா. மாற்றம் உண்டாயிடுச்சு, மாற்றம் நடந்து கொண்டிருக்காது. சில வேளையில் அந்நிய நாடுகள் நடக்கின்ற கிளைமேட் இந்தியாவில் வர வேண்டிய சேன்ஸ் ஆயிடுச்சு, கன்னியாகுமரியில் வர வேண்டிய சேன்ஸ் ஆகி கொண்டிருக்குது. எல்லாமே மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இயேசு அதி சீக்கிரமாய் வருவா. அதற்கு முன்பே உங்கள் மனங்கள் புதிதாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட பாத்திரமானால், நீங்கள் கர்த்தரால் முன்குறிக்க பாத்திரமா இருந்தால், தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருந்தால் உங்கள் மனதை எப்படி பிரிப்பரேஷன் பண்ண வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமே. நீங்கள் அதை செய்யாவிட்டால் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. நீங்களே அதுக்கு ஒத்து கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் உங்களை கொண்டே செய்ய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய மனம் என்பது கர்த்தரை ஆராதித்து சந்தோஷப்படுத்த வேண்டும். புதிய மனம் என்பது கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. புதிய மனம் என்பது சத்தியத்தை அறிந்து அதன்படி நடப்பது. புதிய மனம் என்பது
ஆண்டவரை அறிந்து இனி அக்கினிக்கு நான் போகக்கூடாது, அந்த கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்து அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது போதாது, இது போதாது, இது போதாது, இன்னும் தேவ சித்தம் அறிந்து மறுபத்துக்கு ஏதுவான கிரியைகளை உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் நீங்கள் தனித்தனியாய் செய்து உங்கள் மனதை புதிதாக்கும்படி பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் உங்க மனதை புதிதாக்குவதற்காய் செய்கிற கிரியைகளும், இந்த உடம்பில் ஆசா பாசங்களை அடக்கிறதும், இந்த உடம்பை நொறுக்கிறதும், இந்த உடம்பை நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்க நீங்கள் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உனக்கும் எனக்கும் சகாயம் பண்ண வருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்க மனம் புதிதாகிறதுக்கு தான் சபை, ஒரு புதிய இருதயம் உண்டாக்குறதுக்கு தான் சபை. அநேக கலைகள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் கிடக்கிறது. அந்த நுகங்களை கர்த்தர் மாற்றினால் மாத்திரம்தான் சில ஜனங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லும் போல சபை போகல, தேவ பிள்ளை நீ கவனமாய் போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29 பாத்தீங்கன்னு சொன்ன, அவருடைய ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு, ஹல்லேலூயா. அதிகமான ஜெபத்தில் இவங்க 3 பேர் இருந்து அழைச்சிட்டு போறாரு. அப்ப ஆண்டவராய் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த முகரூபம் அங்க மாறுகிறத சீஷர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா, கவனம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்க ஜெப அறையில உங்க மனைவி கண்டுபிடிக்கணும் இப்ப கர்த்தரோடு உலாவி கொண்டிருக்கிறார். ஜெப அறையில மனைவி ஆண்டவரோட தனிமையை ஜெபித்து உலாவி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் இப்ப அவ உறவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அனுபவம் என்ன இருக்கும் இங்க சபையில? எத்தனை பேர்ட்ட இருக்கு இப்ப? அப்ப ஜெபம் பண்ணும் போது ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி சலனம் பண்ணுகிறதுன்னு சொன்னால் அது மனைவிக்கு தெரியணும் புருஷன் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனைவி உறவாடி கொண்டிருந்தா புருஷனுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கணும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மலைகளிலும் பல இடங்களில் ஜெபம் பண்ணும் போது பிதாவோடு உறவாடி கொண்டிருந்தார். ஆமென். இந்த ரகசியங்கள் சிஎஸ் சபைக்கோ கத்தோலிக்க சபைகளுக்கு கிடைக்கல. இந்த ரகசியங்கள் சால்வேஷனுக்கோ சபந்தடை கிடைக்கல. அதான் நான் சொல்றேன், அங்க பிழை இருக்குது வார்த்தை இல்ல, அங்க ஆவிக்குரிய நிலைமையில் இல்ல. ஆவிக்குரிய நிலைமையில இல்லாம இருக்கிறதுனால ஆத்மீக பிழை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அப்ப ஆத்மீக பிழை இருந்தால் தேவராஜ்யம் உங்களுக்குள் அசைவாடாது. அப்ப நாம் எதுக்கு ஜெபிக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் அசைவாடி என்னுடைய இருதயத்தை இன்னும் புதுப்பிப்பதற்காக, இன்னும் புதுப்பித்து கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் நம்மிடத்தில் அசைவாடி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அசைவாடுதல் ஒரு புருஷனுக்கோ ஒரு ஸ்திரீக்கோ ஒரு பிள்ளைகளுக்கோ தெரிந்து கொண்டால் அவங்களுக்கு தெரியும், சும்மா அவர் அசைவாடல்ல, நான் அவரு கேட்டபடி நடக்கிறதுனால இந்த அசைவை என் சரீரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த அசைவு வரும்போதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க முகங்கள் கருத்த முகமா இருக்கலாம், இன்னொரு ஸ்டைலாய் மாறும். வெளுத்த முகமா இருக்கலாம், இன்னொரு ஸ்டைலா மாறும். எப்படிப்பட்ட முகமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியில நீ நிரம்பினா உன் முகத்துக்கு ஒரு ப்ரிபரேஷன் போற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்களும் அந்த ப்ரிபரேஷனுக்குள்ளே வர வேண்டும் என்று சபைக்கு ஆண்டவர் சொல்லு. அதனால எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அத்தனை ஜெபிக்கணும். எவ்வளவு துதிக்க முடியுமோ அத்தனை துதித்து ஜெபத்தில் நீங்கள் பழகும் போது நிச்சயமாய் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மறுரூபத்தை கர்த்தர் தர போறார். ஹல்லேலூயா.
அது இன்றைக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியான எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிற ஆண்டவர், பிரச்சனைகளை மாற்ற தெய்வீக சக்தி உங்கள் மத்தியில் இன்றைக்கு அசைவாடி உங்களை மறுபடுத்தட்டும். நீங்கள் ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியிலே பலன் கொண்டு, இந்த மாம்சத்தில் பலன் கொண்டு, ஆவியிலே பலன் கொண்டு நீங்கள் இன்னொரு ஆளாய் மாறுவதற்கு, இன்னொரு பிரஷனாய் மாறுவதற்கு, உங்கள் ஆத்துமா புதிதாக்குவதற்கு இந்த ஆராதனை பயன்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது. எந்த தேசம் எல்லையெங்கும் அருள்மழை வேண்டுமே. எந்த எல்லையெங்கும் அருள்மழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, எந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனன்று நித்தவம் சொல்லணும். நேச மகளன்று நித்தவம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, எல்லாம் நடக்குமே. கரங்களை தட்டி அந்த மேகம் உங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, என்னை மறுபடுத்துக மேகம் என்னை தேடி வரட்டும். அந்த மறுபடுத்துக மேகம் என்னை தேடி வரட்டும். அந்த மறுபடுத்துக அக்கினி என்னை தேடி வரட்டும். அந்த மறுபடுத்துக கரங்கள் என்னை தேடி வரட்டும். என்னால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து எனக்கு மாறி போக முடியவில்லை. இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து என்னை ஒரு ஆவிக்குரிய பிரிபரேஷனுக்கு என்னால போக முடியவில்லை. ஆண்டவரே, நீ தயவா என் நோக்கி இறங்கி வந்து இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை உருவாக்கி தருவதற்காய் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்டுக்கொண்டார். கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கின்றவர். சிலரை தொட்டு 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 அவருடைய அன்பினால் உன்னை மறுரூபமாக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த சபை வேளையிலே கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மறுரூபமாக்க அவருக்கு தெரியும். பஞ்சத்தின் மூலம் உங்களை மறுரூபப்படுத்துவார். பாடுகளின் மூலம் உங்களை மறுரூபப்படுத்துவார். வேதனை மூலம் உங்களை மறுரூபப்படுத்துவார். துக்கத்தின் மூலம் மறுரூபப்படுத்துவார். நோயின் மூலம் உன்னை மறுரூபப்படுத்துவார். தேவன் சில திட்டங்களை நமக்கு செய்து வைத்து அந்த மறுரூபப்படுத்துவதற்காக ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பு நம்முடைய வீட்டில் இருக்கும். அந்த ஆக்கினை தீர்ப்பின் மூலம் உங்களை கர்த்தர் மறுரூபப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். தோல்வி அடையும் போது நமக்கு தோன்றும் இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுரூபத்திலே வர முடியும்.
பயங்கர பிடிவாரண்டான போலீஸ் கேஸ் வரும்போது நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், நான் மர்வமாக இயேசுவோடு போக வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஒரு ஆசை வந்துவிடும். கடன் தொல்லை, கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது உனக்கு தோன்றும் இந்த உலகம் இனி எனக்கு ஆகாது, எப்படியாவது பரிசுத்தம் அடைந்து ஆண்டவர் நான் பரலோக ராஜ்யம் போவதற்கு ஒரு ஆசை உனக்குள்ளே உண்டாகும். ஆமென். மனிதர்கள் கைவிடும் போது, வேலைகள் கைவிடும் போது, தொழில்கள் கைவிடும் போது, பல உனக்கு விரோதமாக எழும்பும் போது உனக்குள்ளே ஒரு ஆசை உண்டாகும். இந்த உலகத்தில் இருந்தது போதும், எப்படியாவது இந்த சரீரத்தை கிறிஸ்துவன் சாயலாவதற்கு மறுபடுத்தி கொடுப்பதற்கு கர்த்தருடைய கரம் சிலரை தொட்டுக் கொண்டிருந்தான். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தரை மறுபடுத்த சில திட்டங்களை சபைக்குள்ளே சிலருக்குள்ளே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பயங்கர கஷ்டமா இருக்கும், பயங்கர வேதனையா இருக்கும். அங்க விசில் ஒன்னும் அடிக்க ஒண்ண முடியாது, சிரிக்க ஒண்ண முடியாது. சஞ்சலம் தொடங்கின அவ்வளவுதான், சஞ்சலம் தொடங்கின அவ்வளவுதான், வேதனை தொடங்கின அவ்வளவுதான். அது நீ பூரணம் அறியும் வர அது உன்னோடு கடந்து கொண்டிருக்கும். ஏற்ற வேளையாகும்போது உனக்கு தெரியும், என்னை பூமியிலிருந்து அந்த அசுத்த உலகத்திலிருந்து என்னை மறுபடுத்தி மீட்டெடுப்பதற்கு ஏதோ ஒரு கிரியை கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார், அது என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? ஆமே. அதுதான் தடைகள் வரும், உபத்திரங்கள் வரும், பல பல பிரச்சனை வரும், நாம் நினைக்கிற வாழ்க்கை நடக்காது, பல தோல்விகள் வரும். பிதா உன்னை முன்குறித்ததுனால இப்படி உள்ள காரியம் வரும்போது நீ சொல்ல, ஆண்டவரே என்னை மறுவ சாயலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. கர்த்தர் உன்னை மறுவப்படுத்த இயேசு வல்லவராய் இருக்கிறேன் என்று. அல்லேலூயா, சரமனதரபா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தன்னுடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்மை தன்னுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. பவுலுக்கு தெரிகிறது, தன்னுடைய மரண வேதனைகளும் மரண துக்கங்களும் மரண பாடுகளும் பவுலுக்கு தெரிகிறது. டீச் பண்ண அன்னைக்கு அவர் எங்க எழுதும் போது எப்படி எழுதி இருக்கிறார்? அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு முன்குறித்தார். ஆமென். பெந்தேகோஸ்து சபையா இருக்கிற எங்களை மரணத்துக்கு முன்குறித்தார். சொல்லுங்க. ஒரு ஏஜாகி பிள்ளைகளை பெற்று வளர்ந்து சகல இச்சை அடக்கத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கி இந்த மறுபடுத்துவதற்காக மரணத்துக்கு ஏதுவான சில வியாதிகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானத்து உங்களை கொடுத்து உங்க உள்ளான மனுஷன்ல மறுபடுத்துவார். தெரியாதோ? நான் பொய்யா பேசுறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய வல்லமையின் செயல்னால அவருக்கு இருக்கிற வல்லமைகளை நமக்கு தந்து இந்த அற்பமான சரீரத்தை என்ன செய்கிறாரா? மகிமையான சரீரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென். இது அற்பமான சரீரம் மகிமைக்குரிய சரீரமாய் மாற்றுவதோட வேலை பிதாவிடத்தில் இருக்கிறது. அந்த கிரியை கர்த்தர் சபையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். யாருக்கு? தேவன் முன் குறிக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு. அல்லேலூயா. அவரை நேசிக்கிற பாத்திரங்களுக்கு, அவரை அன்பு கூறுற பாத்திரங்களுக்கு. ஆமென், ஆமென். அவரை நேசிக்கிற பாத்திரம், அன்பு கூறுற பாத்திரத்துக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையான செயல்னு சொன்ன என்ன? வல்லமையான செயல். நம்ம நினைக்கிறது இங்க நல்லா வாழ வேண்டும், நம்ம நினைக்கிறது நல்லா இங்க ஜீவிக்க வேண்டும், நாம் இங்கே நினைக்கிறது நன்மைகள் அனுபவித்து புசித்து குடித்து காலங்காலம் இருக்க வேண்டும். ஆனா உனக்கு காலம் இல்லையே,
கூடி போன 75 வயசு. அதனாலே என் பிள்ளைகள் அதை மறந்திருக்கிறார்கள், உலக இச்சைகள் அவர்களை அடங்கி வைத்திருக்குன்னு சொல்லி அவருடைய வல்லமையான செயலை உங்களுக்குள்ளே பயன்படுத்துகிறார். கிறிஸ்திய பூச்சி கடித்து கொண்டு போது பண நஷ்டம், கடன்கள், துன்பங்கள் நன்மையை வரும் என்றுள்ள வருஷம் தீமையாய் மாற்றி உங்களை உருவாக்க கர்த்தர் வல்லவராக. என் பிள்ளை என்னோடு வரமாட்டான், என்னோடு சேர மாட்டான், இந்த மகிமையான காரியங்கள் அறிய மாட்டான், உலக இன்பத்தில் சிக்கப்பட்டு கொண்டிருக்கான், இந்த உலகத்தின் இன்பத்திலிருந்து உன்னை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீ நானும் நஷ்டப்பட வேண்டியது உண்டு. அல்லேலூயா. வேற எங்கே உங்களை உருவாக்குவார்? வேற எதனால உருவாக்குவார்? உருவாக்குவதற்கு வேற வழியே இல்லைங்க. நீங்க 2 நிமிஷம் சிந்திச்சு கொண்டு சொல்லுங்க, சரிதான் பாஸ்டர், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அற்பமான சரீரத்தை வல்லமையான அவருடைய செயலை கொண்டு உருவாக்காதது தான். நீ அறியாத துக்கம், அறியாத வேதனை, அறியாத பாரம், அறியாத கண்ணி, அறியாத இடத்துல விழுந்து நசித்து நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கிடக்கிற அநேக இடங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தரின் கிரியை நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் விழுகிறதை பார்க்கும்போது கவலையா இருக்குது. ஆவிக்குரிய பிள்ளைகள் நிலை நிற்க வேண்டிய இடத்துல நிற்கவில்லை. அப்ப பாஸ்டர், அந்த ஆவியின் மறுரூபத்துக்கு நான் போக வேண்டும் என்று சொன்னால் அப்ப நான் இங்க பட்டினி கிடக்கணும் அப்படி ஆண்டவர் சொல்லல, நீ கண்டுபிடி அது எப்படி என்று சொல்லி. ஆமே, பட்டினி கிடக்க சொல்லல. இந்த சரீரமானது எதையெல்லாம் அந்த பூமியில வேண்டாத விருப்பம் இருந்ததோ அதை கொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உன்னை மறுரூபப்படுத்துகின்ற கிரியைகளை உனக்குள்ள வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எது உயர்ந்தது என்று கண்டுபிடியுங்கள், எது சரியானது என்று கண்டுபிடியுங்கள், எது வேண்டும் என்று கண்டுபிடியுங்கள். யாரை அந்த ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கி மறுரூபப்படுத்த விரும்புகிறாரோ, நமக்கு சாக்காலம் தொடங்குச்சு. என்ன காலம் தொடங்குச்சு? சாக்காலம். என்னை அவர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று சொன்னா எனக்கு கஷ்டகாலம் தொடங்குச்சு. இதுதான் சபை. துன்பத்தின் வழி இல்லாம, ஒரு பொன்னை புடமிடும் போல இல்லாம யாரையும் தேவராஜ்யத்தில் சேர்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த காரியம் அவங்களுக்கு தான் தெரியும். என்னை பொன்னை போல கர்த்தர் புடமிட தொடங்கி விட்டார். என்னை கர்த்தர் நெருக்க தொடங்கி விட்டார். கர்த்தர் என்னை துன்படுத்த தொடங்கி விட்டார். எல்லாம் நஷ்டங்கள், எல்லாம் வேதனைகள், எல்லாம் களைப்புகள், எல்லாம் பாரங்களாய் இருக்கிறது என்று சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களை உலகத்தை மறக்க வைத்து அந்த ஆக்கினை தீப்பு கொண்டு உள்ளத்திலே ஒரு மறுரூபப்படுத்தி சபையிலே கர்த்தர் வைத்திருப்பது வேற ஒன்றுமல்ல, இனி உள்ள சத்தியத்தை அறிவதற்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மறுரூபப்படுத்துவார். ஆமென். நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் மறுரூபப்படுத்துவார். எத்தனை காலம் வேணும்? எத்தனை நாட்கள் வேணும்? நீங்க எல்லாமே இந்த காரியத்துக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கை மாறும், உங்க செயல்பாடுகள் மாறும், உங்க குடும்ப ஜீவிதங்கள் மாறும், உங்க எல்லா காரியங்களும் மாறி சபை பெரிய எழுப்புதலை கர்த்தர் தரப்போறா. பெரிய எழுப்புதல் சபைக்குள்ள வரும், பெரிய விடுதலை சபைக்குள்ள வரும். பழைய அப்போஸ்தலர் செய்த கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. சும்மா சபையிலே கொண்டு வரவில்லை, சும்மா ஒரு ஞானஸ்நானத்தை கொண்டு வரவில்லை, சும்மா வைக்கவில்லை. ஒரு பெரிய இடத்துக்கு நீ ராஜா இருக்கின்ற இடத்துல நீ போக வேண்டும் என்று சொன்னான். இந்த பூமியில மறுரூபத்துடைய இருதயம் ஆகாம ஒருவரும் அந்த கிங்டம் போக முடியாது. ஐயப்பனை பார்த்தா மோட்சம் போலான்னு சொல்றாங்க, கணபதியை பார்த்தா மோட்சம் போலான்னு சொல்றாங்க.
இந்த மோட்சம் கொண்டு வந்தது ஒரே ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். நபிகள் சொல்லுகிறார்கள், புத்தர்கள் சொல்றாங்க, வைகுண்டம் வைகுண்டம்னு சொல்றாங்க. இந்த வைகுண்டத்துக்கு இருக்க ஒரு நபர் தான் வந்து நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு வருவதுதான் இயேசு. தேவனாய் இருந்தவர் சிறுமையின் கோலம் எடுத்து, அடிமையின் கோலம் எடுத்து உன்னை என்னை மீட்டெடுக்க இயேசு வந்திருக்கிறார். காரியம் இந்த பூமி சீக்கிரமா அழிந்து விடும். அந்த நாள்ல இந்த அழிவிலே நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அழிவான பூமியில் இருந்து உன்னை மேலான ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள 2000 வருஷங்களுக்கு முன்னே இயேசு தேடி வந்தாரல்ல, அந்த இயேசுவால மாத்திரம்தான் தர முடியும். அல்லேலூயா. அதை காண்பிக்கத்தான் இயேசு வந்தார். அந்த மறு சாயலை காண்பிக்கத்தான் இயேசு வந்தார். இது இச்சைக்குள்ளது அல்ல. உங்க கடமைகள், அனாதைகள், தீக்கற்றவர்கள், பணமில்லாதவர்கள், பாவமாய் சாந்தமாய் உலகத்தில் அற்ப வேலையில் ஜீவிக்க உங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் வைத்திருக்கின்ற சகல ஆசீர்வாதம் கொண்டு உனக்கு கடைசியை மூடுவதற்காக உனக்காக தேடி வந்திருக்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களுக்காக தேடி வந்தா. ஹல்லேலூயா. எத்தனை புரியுது? ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:18 என்ன படிக்கணும் பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கண்ணாடியில காணுகிறது போல என்னோ ஒரு நாள், என்னையோ ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்து சும்மா பாவம் போல சபையில வந்து இருந்ததாக்கும். எல்லாரும் கைதட்டி பாடணும், நாங்களும் கைதட்டி பாடணும். பாடிக்கொண்டு இருக்கும்போது உள்ளத்தில் ஒரு ஏக்கம் வந்து, இயேசுவின் சிலுவையை பற்றி, இயேசுவின் பாடுமரணத்தை பற்றி அறியாம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன். அந்த மகிமை என்னை தொட்டு நிரப்பிட்டு என்னைக்கோ ஒரு நாள். பிரைஸ் எல்லாம். ஆமென். கண்ணாடியில காணுகிறது போல, அவரை நேரே காணுகிறது போல, நேரே பார்க்கிறது போல அந்த மகிமை என்னைக்கோ ஒரு நாள் உங்களை தொட்டதாக்கும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். தொட்ட பின்பு அந்த மகிமை என்ன செய்கிறது? உங்களை தினம் தினம் அது புதுப்பிக்க தொடங்கி விட்டது. ஆமென். தினம் தினம் அந்த மகிமை புதுப்பிக்க தொடங்கி விட்டது. இந்த புதுப்பிக்கிற மகிமை என்ன செய்யுது? இப்போ உங்களை மறுவ சாயலுக்கு நேராய் புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறது. ஆமென், ஆமென். இந்த மறுவ சாயலுக்கு நேராய் அது புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் மறுவ சாயல் புதுப்பிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் கடக்கிற பொல்லாத பிசாசானவன் அந்த மகிமையிலிருந்து உங்களை வீழ்த்தும்படி பார்க்கிறான். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன புரியுதோ புரியல? எத்தனை பேர் புரியுது? உண்மையா புரியுதா? 3 நாள் எத்தனை அதவர கதை அம்மா புரியணுங்க. அல்லேலூயா, புரியணும். அல்லேலூயா. அத போட்டிருக்காங்க, நாம் எல்லாம் திறந்த முகமாய் கண்ணாடியில காண்கிறதுல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே, அல்லேலூயா, அந்த சாயல் தானே. ஆமென். இத தொட்டாரு. இப்ப ஆவியா இருக்கிற அந்த கர்த்தருடைய அந்த சாயல் அப்ப உள்ள எதுக்கு தொட்டாரு? எதுக்கு வந்தாரு? எதனால வந்தாரு? நீயும் என்னை போல மாற வேண்டும், நீ என்னை போல ஆக வேண்டும், என்னுடைய விருப்பத்தை செய்து என்னுடைய சாயல் ஆவதற்கு அறியாத நேரத்தில் வந்த பரிசுத்தவின் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மேல மகிமை அடைந்து, என்னதுக்கு அர்த்தம் என்ன? மகிமை மேல மகிமை அடையணும்னு சொன்ன என்ன? இன்னும் எனக்கு பரிசுத்தம் வேணும், இன்னும் எனக்கு ஆவி வேணும், இன்னும் எனக்கு தீராத மோகம், தீராத பாசம், அது அன்புல மகிமை மேல மகிமை அடைந்து. ஹல்லேலூயா. தீராத ஆராதனை,
தீராத ஜெபம், தீராத வசனம், தீராத நன்மைகள், தீராத அன்பினால மகிமை அடைந்து அல்லேலூயா ஒரு 6 மாசம் 1 வருஷம் போகும்போது அப்படியே நாம் பல்ட்டியாய் மறுபத்தின் பிரசன்னத்துக்குள்ள போக போறோம். அல்லேலூயா. மறுபத்தின் பிரசன்னத்துக்குள்ள போக போறோம். இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், இந்த பாடி சாகிறது உள்ளான மனுஷன் இயேசுவாய் மாறத் தொடங்கியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாறித்தான் ஏனோக்கு பெயர்க்க முடியும். அது மாறிதான் எலியாவை எடுத்துக்கொள்ள முடியும். அது மாறிதான் ஒரு மோசை எடுத்துக்கொள்ள முடியும். அது மாறிதான் ஆண்டவராய் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எருசலேமிலே கொலை செய்ய பவுல் கூட அது மாறிதான் வாக்கு கடங்காத பேச்சுகளை எடுத்துக்கொள்ளப்பட்டு கேட்டான். ஆமே. இந்த ரகசியம் பெருசு, இந்த ரகசியம் பெருசு. கடைசி நாட்களிலே நாம் ஆராதிக்க தொடங்கினோம், ஜெபிக்க தொடங்கினோம், பாட தொடங்கினோம், சபைக்கு வந்து தொடங்கினோம். கடைசி ஃபைனல் மறுரூபத்தில் நிற்க போகுது சபை. அதை நாம் அறியாவிட்டால் அநேக கள்ள சபைகள் விழப்போகிறது, அநேக சபைகள் விழப்போகிறது. இது ஒரு ராகம் பிடிக்காதனால் அல்ல, கைத்தாளம் போடுகிறதுனால அல்ல, கிறிஸ்துவின் மேல் இருந்த கிரியை உங்கள் மேல வருகிறதுனால மாத்திரம்தான் மறுரூபமாக முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாத பிடியில கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா புரிஞ்சுடுங்க. ஒரு கூட்டத்தில் இப்படி தான் பேச முடியும். கொஞ்சம் இருந்தா இன்னும் டீப்பா நம்ம பேசி சொல்லித்தரலாம். ஹல்லேலூயா. இந்த மர்வம் எப்படி ஆகும் என்று சொல்லி சில பரிசுத்த ஆவி வந்ததை விட்டுட்டாங்க, தண்டிக்கப்படும். இந்த பரிசுத்த ஆவி முதல்ல வரும்போது ஒரு டச்சிங்ல வந்தா அந்த ஆவியானவர் என்ன செய்யணும்? ஒரு கணவனை போல நல்லா நேசிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆவியானவரை கணவனை போல நேசித்து இடம் கொடுத்தால் அந்த ஆவியானவர் உள்ளே இருந்து என்ன செய்வாராம்? உன் ஏக்கத்தின்படியே உன்னோடு உறவாட தொடங்குவார். என்ன? உங்க ஏக்கத்தின்படி, உங்க விருப்பத்தின்படி, மகளே மகனே என்று சொல்லி உனக்குள்ளே அது சரிச்சு கொண்டிருக்குங்க. பைசலா அது உறவாடும் போது அது கேட்க உனக்கிட்ட, நீ என்னோடு வருகிறாய் என்று. அல்லேலூயா. பைசலா. உன்னை என்னுடைய மகிமையான சாயலுக்கு நேராய் நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், நீ வருகிறாயா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமே. வரமாட்டேன் என்ன சொல்லுவீங்க? வரமாட்டேன் என்ன சொல்லுவீங்க? வாரேன் ஆண்டவர் என்னத்தான் சொல்லுவீங்க. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுமா? நேரே ஒரு மனுஷனை பார்க்கிறது போல, கண்ணாடியில பார்க்கிறது போல கண்டு மகிமையிலே மகிமை அப்படி இன்னைக்கு ஆவியில நிறைஞ்சோ கண்டோம், நாளைக்கு கண்டோம், ஒவ்வொரு நாளும் மகிமையிலே நிறைந்து நிறைந்து என்ன செய்கிறாராம்? கரைதிரையற்ற ஒரு சபையாய் உன் சரீரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஒரு கரைதிரையற்ற சபையாய் உன்னை மாற்றி, ஒரு பரிசுத்த சபையாய் உன்னை நிறுத்தி, உன்னை ஆவியிலே கொண்டு போவதற்கு ஆண்டவர் துரிதப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல. பயப்படாத, அதுக்கு மிஞ்சி ஒண்ணுமில்லை என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், சோத்திரம். அல்லேலூயா. கடைசியா நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு நேராய் எடுத்துக்கொள்ளும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எடுத்துறீங்கல்ல? அதில் 51 52 வசனம் படிக்கும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அழிவில்லாதவர்களை எழுந்திருப்பார்கள், நாமும்
நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாக இது சாபாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேர் புரிஞ்சிட்டு? அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை அறிவிக்க போறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து மரித்து உயிர் தெழும்பின உடனே பழைய கல்லறைகள் எல்லாம் திறந்தது. சில பரிசுத்தவான்கள் எருசலேமிலே உலாவினார்கள். அல்லேலூயா. ஆமென். கல்லறைகள் திறந்து எசேக்கியேல் புஸ்தகத்தின்படி எலும்புகள் ஒன்று சேர்ந்து, சதைகள் ஒன்று சேர்ந்து, ஜீவனடைந்து அவர்கள் எழும்பி நின்றார்கள். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அப்போ அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது ஒரு பெரிய மாற்றம் உங்க சரீரத்தில் உண்டாகும். அல்லேலூயா. மரித்தவர்களை குறித்து சொல்லவில்லை, உயிரோடு இருக்கிற உங்களை குறித்து பவுல் எழுது. அல்லேலூயா. நாம் இந்த கிரியைகளை செய்ததனால, இயேசுவுக்காய் வாழ்ந்ததனால, இயேசுவுக்காய் ஜீவித்ததனால, இயேசுவுக்காய் நெருக்கப்பட்டதனால, இயேசுவுக்காய் உலகத்தை மறைந்ததனால ஒரு நொடி பொழுதுல நீங்கள் நானும் மறுரூபமாக்கப்படுவோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆமென், ஆமென். ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம். 2 மரணம் உண்டு. ஒன்று மறுரூபமாக்கப்பட்டு எடுக்கிறவருடைய மரணம். இன்னொன்று பூமியிலே துன்மார்க்கமாக ஜீவித்து அவர்களை அப்படியே எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மரணம். 2 உண்டு. அல்லேலூயா. ஒன்று வெள்ளாடுகள், இன்னொன்று செம்மறி ஆடுகள். ஆமென். பைசலா முடிக்க போறேன். வெள்ளாடு கவலை கிடையாது, வெள்ளாடுக்கு பயம் கிடையாது, வெள்ளாடுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெள்ளாடு பூமியில இஷ்டம் போல மேய்ந்து துள்ளி ஓடிக்கொண்டிருக்கும். செம்மறியாடு அப்படி அல்ல, ஒரு பயப்படுற ஒரு ஆடு, மேய்ப்பனோடு நடக்கிற ஒரு ஆடு. அந்த ஆடாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 1 Thessalonians 4 பார்த்தீங்கன்னு சொன்ன, முதல்ல மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. 2வது உயிரோடு இருக்க நாமும் மறுரூபப்பட்டு மத்திய ஆகாசத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மத்திய ஆகாசத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்களில் 2 காரியம் நான் வெளிப்படுத்தி முடிக்கிறேன். ஒன்று சிறையிருப்புக்கு போற ஆவிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்புக்கு போற ஆவிகள். அந்த சிறையிருப்புக்கு போற ஆவிகள் எவ்வளவு பாடுபடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு பைக்கு கேஸில் போலீஸ் பிடிச்சாலே, ஒரு சின்ன காரியத்தை ஜெயிலுக்கு கொண்டு வச்சாலே நம்ம எல்லாம் புலம்பி அழுதுடுவாங்க. யுக யுகமாய் சிறைபிடித்து அக்கினி கடல்ல ஒரு ஆத்துமாவை தள்ளுவதற்கு பிடித்து கொண்டு போனா, ஆவியின் மண்டலங்களை அரெஸ்ட் பண்ணா நீங்க தப்ப முடியுமா? எனக்கும் பயமாக்கும். பிரைஸலா, பிரைஸலா. எனக்கும் பயமாக்கும். ஆவியின் மண்டலத்தில் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் தூதர்கள் உன்னோடு இறங்கி வந்து நிற்க வேண்டும். ஆண்டவரை கர்த்தர் சொல்லுவா, பூமியில இருந்த நாட்கள் எல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்காம அவன் எதுக்கு நமக்கு? அவன் நமக்கு எதுக்கு? பூமியில இருந்த நாட்கள் எல்லாம் சுகபோதமாய் வாழ்ந்து விட்டு இந்த பாத்திரம் எதுக்கு? கையையும் காலையும் கட்டி அங்க போடுங்க, முடிஞ்சிடுச்சு. நம்மை மகிமையான ராஜ்யத்திலே கர்த்தர் சேர்க்கணும். அல்லேலூயா, பிரைஸலா. எலியாவை தூக்கி சுமக்க ரதங்கள் இறங்கி வந்தது. உன்னை தூக்கி சொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும். 10 கன்னிகள்ல 5 கன்னிகள் கைவிட்டார்கள். அந்த புத்தி உள்ள கன்னிகள் அங்கே உள்ளே போனார்கள். அல்லேலூயா. ஆண்டோடைய மனவரையில் ஒரு நொடி பொழுதுல கர்த்தருடைய சாயலாய் மாற்றப்பட்டார்கள். நீங்கள் பயப்பட வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஜாக்கிரதை இருந்து அந்த கடைசி நாட்களை மாத்திரம் ரொம்ப கவனமாய் மனசுல வச்சிருங்க. ரொம்ப கவனமாய் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் எல்லாரும், நம்ம எல்லாரும்
அந்த கடைசி நாட்களை ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்த கடைசி நாளை நீங்கள் அழியக்கூடாதுன்னாக்கும் கர்த்தர் திருச்சபையிலே பேசிக் கொண்டிருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்னை உம்முடைய மகிமையான இடத்துக்கு நீ கொண்டு போக வேண்டும். ஆமென். ஆவியின் ராஜ்யம் பயங்கர முறவழி உள்ள ராஜ்யமாக்கும். ஆவியின் ராஜ்யம் கொடூரமான முறவழி உள்ள ராஜ்யம். எந்த ஆவி? பாவிகளுடைய ராஜ்யம். அந்த பிசாசுக்கு தெரிஞ்சு என்னை பாதாளத்திலே தள்ளுவார் என்று சொல்லி முறவிழித்து கூக்கர், ஐயோ அப்படி செய்திடாதரா, அப்படி செய்திடாத, பன்றிகளுக்குள்ள நாங்கள் போறோம் என்று சொல்லி கேட்டு வாங்கி மண்டு போனது. ஆமென். பிசாசுக்கு பயமான இடம்தான் அந்த பாதாளம். அதுக்கு நாம் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னான். சரியான சகோதரி, சரியான ரட்சிப்பு உனக்குள்ளே வேண்டும். உங்களுக்குள்ள சரியான ரட்சிப்பு வேணும். எதுக்கு நீ பயப்படுறியோ பயப்படலையோ, இந்த ரட்சிப்புக்காய் பயப்படு. மனுஷன் பலவிதமாய் போதிப்பான். மனுஷன் பலவிதமாய் ஆன்சர்களை சொல்லித்தர முடியும். ஒரு சின்ன ஒரு கூட்ட மக்களுக்கு நான் 8ஆம் இடல செல்வத்துக்கு வீட்டில் வச்சு பேசினேன். அது அவர்கள் கேட்காவிட்டால் நியாய தீர்ப்பு தொடங்கும். ஆமென், 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 ஆமென். உங்களுக்கிட்டே மாறி மாறி நான் பேசி கொண்டிருக்கிறேன். சபை வந்து ஆள் கூட்டம் கூடுவதற்கல்ல, சபை வந்து மண்டபம் கட்டுவதற்கல்ல, சபை பரலோகத்து போவதற்கு கொஞ்சம் ஆடுகள் சபையில் தேவை. அதுக்கு தான் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் சொல்ல, நான் பயப்படுகிறேன். அந்த ஆவியின் ராஜ்யத்தில் என்ன நடக்க போகும்னு எனக்கு தெரியாது. நீங்களும் பயப்பட வேண்டும். பயந்து உள்ளான மனுஷனை புதுப்பித்து ஒரு புதிய மனுஷனை மாறுவதற்கு நாம் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிப்போம். ஸ்வர்க நாட்டிலே பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான். ஸ்வர்க நாட்டில் பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான். மாமகாந்தனே ஒன்று காணுவான், மனம் காத்து பாடிடுவோம். மாமகாந்தனே ஒன்று காணுவான், மனம் காத்து பாடிடுவோம். மறுபடியும்
ஆவியானவர் சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாணவாரை ஒன்று அக்கினியாக அபிஷேகமாக ஆண்டவர் எங்களை மறுபடுத்த வல்லமை எங்களால் ஒன்று செய்ய முடியாது, எங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரே எங்களை மறுபடுத்துகிற அதிகாரம் உங்க கையில் இருக்கிறது அப்பா. நாங்கள் அதனுடைய வேலையை மாத்திரம் செய்வோம் அப்பா. நீ தோட்டத்தில் வந்து அசைவாடும் அப்பா. தோட்டத்தில் திரளான மரங்கள் இருக்கிறது அப்பா. அந்த மரத்தின் மேல் எப்படிப்பட்ட கனிகள் இருக்கிறது என்று சொல்லி பார்வையிட ஆண்டவரே வேலைக்காரனை அனுப்பினீரே, அதே போல அநேக வேலைக்காரர்களை எங்க தோட்டத்தில் அனுப்பும்படி, அநேக தூதர்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா. கனி உள்ள மரங்களை உமக்கு பிரியமாய் வைத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் தோட்டத்தில் நீ வந்து அசைவாடும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமான கனி கொடுக்கிற மரங்கள் இருந்தால் அந்த மரங்களை கத்த தொட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் ஆவி ஆத்ம சரீரத்தை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தெய்வீக சாநித்தியம் இந்த சபைக்குள்ள வெளிப்பட 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடைசி நேரமாய் நாம் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மனதை புதுப்பிக்க வந்திருக்கிறார். ஆமென். நாம் அற்பமான சரீரத்தை அவருடைய சொந்த சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்ற பலத்த வேலை செய்து முடித்தார். அதைத்தான் பவுல் அந்த வேலைகளை செய்து முடித்து நான் கிறிஸ்துவின் அச்சடையாளம் என்று சொன்னது போல இந்த அற்பமான சரீரத்தை தேவன் புதுப்பிக்க வந்திருக்கிறார். ஆதாமிலிருந்து இழந்து போனதை, ஆதாமிலிருந்து இழந்து போன நம்முடைய ஆத்துமாவை தன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காய் இயேசு இந்த மத்தியான வேளையில நம்மத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏதாவது ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கணும், ஏதாவது ஒரு விடுதலை வரணும், ஏதாவது ஒரு அதிசயங்கள் வரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில அலர்ஜிகள் மேல கர்த்தருடைய கை வரப்போகிறது. சில புண்கள் மேல கர்த்தருடைய கைகள் வரப்போகிறது. சில வாத பிடிகள் மேல கர்த்தருடைய கைகள் வரப்போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சில ஆண்டவரை துதிக்க விடாத கழுத்தன் கட்டுகள் மேல கர்த்தருடைய கைகள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில தலை பாரத்தின் மேல கர்த்தருடைய கைகள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலை பாரங்கள் மேல கர்த்தருடைய கைகள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது இயேசுவின் நாமத்தில் சில நுகங்கள் கட்டவரப்படுவதாக 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 உங்க சாநித்தியத்தின் வல்லமைகளினாலே எங்க சபையில் அத்தனை சிறையிருப்பின் கட்டுகளை அவுக்க இயேசு வருகிறதுக்கா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். புதிய அபிஷேகத்தினாலே உங்க மனம் புதிதாகட்டும். புதிய வல்லமைகளினாலே உங்கள் சரீர பலவீனங்கள் மாறட்டும். புது அக்கினியினாலே உடம்பில் இருக்கின்ற சகல சாத்தான கட்டுகள் உடைக்கப்பட்டு வெளியேறுவதாக. கர்த்தர் லீலி புஷ்பத்தின் மத்தியிலே மேய்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிச்சிலி மரத்தின் மத்தியிலே மேய்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் லீலி புஷ்பத்தின் மத்தியிலே சபையாயிருக்கிற தோட்டமே, லீலி புஷ்பமாயிருக்கிற என் ஜனத்தின் மேலே கர்த்தர் மேய்ந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கிச்சிலி மரத்தின் மேலே ஆண்டவர் மேய்ந்து கொண்டிருக்கிறார். மேய்ந்து கொண்டிருக்கிறார். லீலி புஷ்பத்தின் மேலே கர்த்தர் மேய்ந்து கொண்டிருக்கிறார். மேய்ந்து கொண்டிருக்கிறார். வெள்ளாடுகள் மேலே அல்ல,
செம்மறியாடுகள் மேல கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒரு நல்ல விடுதலை கொடுத்து அனுப்புங்க அப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புங்க அப்பா. எங்களுடைய இருதய மறுரூபத்துக்கு நேராக ஆண்டவரே மாற்றும்படி செபிக்கிறேன் அப்பா. முதியவர்கள் ஆவிக்குரிய வளரட்டும், டீச்சர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டும், சபையில பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டும், ஆவிக்குரிய ஞானம் சபைக்குள்ள இன்னும் கத்தி எறிய வேண்டும். சாத்தான் இந்த வேதத்தை இன்னும் ஊமைகளை தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் இந்த ஊமைகளை விவரித்து எங்களை சொல்லி தர வேண்டும். பவுலிடத்தில் இருந்த அந்த ரகசியங்களை எங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்து இந்த சபையா இருக்கிற அத்தனை பிள்ளைகளை ஒருவர் கூட நஷ்டப்படாமல் மறுபத்தின் ரகசியத்திலே கொண்டு வர எந்த சபையோடு நீங்கள் போராட வேண்டும் அப்பா. யுத்தம் செய்ய வேண்டும் அப்பா. சபைக்கு எதிர்த்து நிற்கிற பிசாசானவன், என் பிள்ளைகளை அழிப்பதற்காய் வந்து நிற்கிற பிசாசானவன், வசனத்தை கேட்க விடாமல் நிற்கிற அந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் ஆவியிலிருந்து எங்க பிள்ளைகளை எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்பா. அதுக்குத்தான் இந்த பூமியில வந்தீர். ஆமென். அப்படி ஒவ்வொரு ஆத்துமாக்களை நிறைக்கப்போவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரர்கள் எல்லாரும் எங்களை பலப்படுத்தும். பலத்தை கிருபையினால் மறைத்துக் கொள்ளும். அற்புதம் அடையாளங்களை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபித்து சபையாரை ஆசீர்வதிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.